Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம உளுந்து போண்டா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். மேல நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம மிக்ஸில எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பருப்புல லைட்டா Black கலர் தோல் ஒட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு ஊற வச்சு அரைக்கும்போது மாவு கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். ப்ளைனா வாங்குனீங்கன்னா மாவு அதிகப்படியா இருக்காது. அதே போல சாஃப்ட்டாவும் இருக்காது. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி 1 மணி நேரம் ஊற வைக்க போறோம். 3/4 மணி நேரம் வெளியே வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் போடும்போது அதிகப்படியாக சூடாகாது. இப்போ தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, போண்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை 3லேருந்து 4 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அடிச்சு கலந்து விடுங்க. அப்போதான் நம்மளுக்கு காற்று நல்லா உள்ளே இறங்கி போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி இல்லாதவங்க இந்த டயத்தில் பச்சரிசி மாவு 1லேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா குட்டி குட்டி போண்டாவை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் உளுந்து வடை எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.